அனைவருக்கும் வணக்கம். இது வந்து மேப்பிங் பிக்சரு. இது வந்து ஒரிஜினல் ரிமோட் இருந்தால் தான் நம்ம ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓப்பன் ஆகலை. இதை வந்து ஆடியோவில் வச்சுட்டு ஆடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு, இது நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் சிஆர்டி ரிமோட்டு. இதில் வந்து 8532 போட்டோம்னா மேப்பிங் பிக்சரு அங்கே வந்து சர்வீஸ் மோட் ஓப்பன் ஆகுது. மறுபடியும் நார்மல் எல்சிடி ரிமோட்டை வச்சு என்னென்னா அதில் வந்து வேலை செய்யலை கரெக்டாக. இதில் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு மறுபடியும் வந்து இந்த பேனல் செட்டிங்ஸுக்கு வந்து பேனல் கண்ட்ரோலுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எல்இடிஎஸ் மேப்பிங்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த எல்இடிஎஸ் மேப்பிங்கில் வந்து 0ல் இருக்குது. இதை வந்து 1ல் மாற்றினோடனே பிக்சர் வந்து பக்காவாக க்ளீனாக வந்துடுச்சு. ஆனால் இது வந்து லோக்கல் ரிமோட்டு தான். இது வந்து இந்த லோக்கல் ரிமோட்டை வச்சு ஓப்பனே பண்ண முடியல. கொஞ்சம் வந்து ஒரு 2 ஹவர்ஸாக ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னென்ன நம்பரோ போட்டு பார்த்தேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மெனு ஓப்பன் பண்ணோன்னே இந்த சிம்பிள் இதில் தான் வந்து நிற்கும். அதுக்கப்புறமா ஆடியோ ஓப்பன் பண்ணி ஆடியோ வந்து அந்த சவுண்டு ஈக்குவலைசர்லாம் வரும். அது ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா 8532 அந்த நம்பரை போட்டோடனே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ மெனு க்ளோஸ் பண்ணி பக்காவாக இருக்குது. சேனல் வந்து மாறி இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஆனால் பக்காவாக இருக்குது. லெட்டர்ஸ்லாம் பாருங்கள், க்ளீனாக இருக்குது. ஓகே, பாய், குட் நைட்.